ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் வந்து என்கிட்ட இருக்கிற புடவையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாரின்னு எல்லாருக்குமே தனி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்ட்டு எடுத்து இதை நான் டிஸ்பிளே பண்ணலான்னு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீ வந்து போன வருஷம் தீபாவளி அப்போ நான் எடுத்தது. இது வந்து சில்க் காட்டன் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து எங்கள் ஊர் சிதம்பரத்தில் வந்து நான் முருகன் சில்க் இருக்கு இல்லையா, அதில் எடுத்தது. இதேமாரி என்னோடய சிஸ்டர் கூட ஒரு புடவை எடுத்திருக்காங்க. இதே டிசைன் தான், 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு அந்த விஷயம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவளது வந்து நல்ல நேவி ப்ளூ, என்னது வந்து நல்ல இந்த மாதிரி இது என்ன கலர்ஸ் பர்பிள் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கோல்டன் கலரும் கலந்ததாக இருக்கும். இது பார்க்க நல்லாயிருக்கும். இது மாதிரி விசேஷத்துக்கு இல்லாமல் கட்டிக்கிறதுக்கெலாம், கோயிலுக்கு இதெல்லாம் கட்டும்போது நல்லாயிருக்கும். கட்டும்போதே அயன் பண்ண தேவையில்லை, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும்ட்டு இந்த தரம் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்திருந்தேன் அந்த வருஷம். ஆனால் ரேட்டு வந்து 1300 கிட்ட இருந்தது. இது ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக பிரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால. இது வந்து அதுக்கு வருஷம் எடுத்த க்ரீன் கலர் சாரீ. இது வந்து இந்த காப்பர் சில்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தது. இது வந்து ப்ளூவிலையும் இருந்தது, நேவி ப்ளூவும் இருந்தது. எனக்கு நேவி ப்ளூ நிறைய நான் கலர் வச்சுருந்ததுனால இந்த க்ரீன் ரொம்ப பிடிக்கும், கோயிலுக்கெல்லாம் கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு நான் இந்த கலர் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்லலாம். இது வந்து பனாரசி சில்க்கு என்னமோ சொல்கிறாங்க. இது ஒரு கல்லில் ஒரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. டிசைன் வச்சதும் இருக்குது, சும்மா இந்த மாதிரி இது ப்ளைனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, டபுள் கலரில். இதில் இந்த இது வந்து எல்லோவும் ரெட்டும் தான் ரொம்பவே நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன். இல்லை டிசைன் வச்சு கல் ஒர்க் பண்ணியிருக்கு, அது விலை ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து நான் எடுக்கலை. என்னோடய சித்தப்பா வீட்டில் எனக்கு வச்சு கொடுத்தாங்க அந்த சாரி. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெட் கலர் சாரீ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கோல்டன் கலர் பார்ட்ரு ப்ளவுஸ் வரும். இது வந்து என்னுடைய கல்யாண நாளுக்காக, 20வது கல்யாண நாளுக்காக நான் அது ஆசைப்பட்டு எடுத்தது. இது வந்து லைட் ப்ளூவும் இருந்தது, இந்த கலரும் இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, எனக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த ரெட் கலர் நான் எடுத்தேன். இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல, கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அது அப்படியே இருக்குது, மடிப்பு கூட அவ்வளோவா இதாகல. அடுத்தது இது பார்த்திங்கன்னா, இது என்னுடைய சிஸ்டர் அதாவது அவங்க பையன் கல்யாணத்துக்காக எனக்கு எடுத்து வச்ச சாரீஸ். இது முந்தி வந்து பல்லு எப்படி இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நான் வந்து அது வேண்டாம், கட் பண்ண வேணான்ட்டு, ப்ளவுஸ் இது வேறு எடுத்துக்கலான்ட்டு அது எடுத்து வச்சுருக்கேன். டிசைன் பண்ணி தைக்கலான்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். டிசைன்ஸ்லாம் இன்னும் தைக்கலை, அதனால் சாரீ மட்டும் காட்டலாமேன்னு காமிச்சிட்டு இருந்தேன். இதுவும் வந்து ஒரு நான் தீபாவளிக்கு எடுத்து தான், எந்த வருஷம்னு நினைவில்லை. இது ஆனால் வந்து இந்த கலர்னாலையா என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் லைட்டாக சாயம் போகிற மாதிரி தான் இருக்குது. இது நான் அவ்வளோவா கட்டுறது கிடையாது, கொஞ்சம் உடம்பு தெரிகிற மாதிரி மெல்லிசாகவும் இருக்கும். அதனால் நான் ரொம்ப கட்ட மாட்டேன், தவிர்க்க தான் செய்கிறேன். இது வந்து கட்டும்போது பார்த்து தான் கட்டணும். ஆனால் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துட்டேன். மற்றபடி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்.